ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூ இயர் அன்னைக்கு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வந்து 1 கிராம் கோல்டு காயின் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு, எவ்வளோ ரேட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வாங்கின வந்து காயின்ங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஐஸ் மால்மார்க் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹச்யூடி நம்பரும் இருக்குது. இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா SI V5G8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா BIS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் வந்து நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது எங்கே எப்போ தயாரித்தது என்ன இதில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நமக்கு தெரியுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தங்கம் வாங்கும் போது ஏமாறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ டிஸ்பிளேயில் வந்து காட்டுறேன். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம எப்படி வந்து இந்த நம்பரை யூஸ் பண்ணி அவங்க எப்போ தயாரிச்சிருக்காங்க, எந்த இடத்துல தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு அதோட ஃபுல் டீட்டெயிலுமே நமக்கு வந்து தெரியும். அது எல்லாமே வந்து ஆப்புக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து இதை வந்து இந்த காயினை வந்து நான் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க, இருக்கா இல்லையா அப்படின்றதையும் இதில் வந்து பார்ப்போம். ஸோ நியூ இயர் அன்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பேர் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ நிறைய கும்பலாக வேறு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால எல்லாமே வந்து தங்கம் வாங்கி நம்ம சேமிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சின்னதாக வந்து தங்கம் வாங்கியிருக்கோம். இந்த இயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தங்கம் வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம ஒரு கிராம் வந்து காயின் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த காயின். ஸோ இது ரேட்டு எல்லாம் வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளியராக வந்து சொல்கிறேன். ஸோ இந்த சீட்டை வச்சு நான் சொல்லலை, நான் வந்து தனியாக ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7150 ரூபா வந்து இருக்குது 1ஆம் தேதி. ஸோ நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7150 ரூபா வந்து இருக்குது. இப்போ 1 கிராம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் தான் வாங்கியிருக்கோம். 22 கேரட்டு 916 காயின் தான் வந்து வாங்கியிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 2% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஸோ வேஸ்டேஜ் இல்லாமே வந்து நிறைய கடைக்கு வந்து இந்த வாட்டி ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க நியூ இயர் டைமில். ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 0% தான் வேஸ்டேஜ் வந்து போட்டிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேங்க. ஜிஆர்டியோட பொங்கல் ஆஃபரு தங்கமயில் ஆஃபரும் காயினுக்கு என்ன ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜிஆர்டியில் தான் வந்து நான் காயின் வாங்குவேன் அப்படின்றவங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காயினை வந்து 0% வேஸ்டேஜ்லேருந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஆன்லைன்லேயுமே இருக்குது, ஆஃப்லைன்லேயுமே இருக்குது. நீங்கள் ஜிஆர்டியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க அந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2% வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டு வாங்கிக்குவோம். அப்போ கேட்கலாம், நீங்கள் ஏன் இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணலையா காயின் வாங்கும்போது அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வந்து கொஞ்சம் வந்து எது வாங்கினாலும் வந்து ராசியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கள் அண்ணன் தான் வந்து வாங்கியிருக்காங்க. சரி 1ஆம் தேதி அதுமா இது வாங்கலாம் அப்படின்ட்டு எது எடுத்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகுமரில் தான் வாங்குவாங்க. கொலுசு கூட எடுத்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா செய்குலி சேதாரம் கொடுத்து தான் வந்து வாங்கியிருக்காங்க ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில். ஸோ அதான் இந்த வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஸோ காயினுக்கெலாம் இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ நீ சும்மா போய் இந்த மாதிரி ஆஃபர் டைமில் நீ எடுத்துரு, வேஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி பே பண்ணாத அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி கேட்டு வாங்குறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் போட்டது எல்லாமே தெரிய மாட்டுது. ஸோ இனிமேல் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க காயின் வாங்கியிருக்காங்க. அப்போயுமே வந்து 2% தான் அவங்க கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ நியூ இயர்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா சரி இதையுமே வந்து வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2% அப்படின்றதே வாங்கிக்கிட்டாங்க. ஸோ ஆனால் மற்ற ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் ஆஃபர் போட்டிருக்காங்கல்ல, அது மாதிரி இதில் வந்து ஆஃபர் வந்து போடலைங்க. ஸோ மற்றபடி காயின் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2% வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டிருக்கோமா, அப்போ 143 ரூபா வந்து வேஸ்டேஜ் மட்டும் வருது நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி. இதே ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 218 ரூபா வந்து வருது. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம டோட்டலாக வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஜிஎஸ்டி எப்படி போடுறாங்க அப்படின்றது பார்த்து அது போட்டிருக்கேன். நம்ம இந்த கோல்டு ரேட்டும் வேஸ்டேஜும் வந்து ப்ளஸ் பண்ணுறோமா, அப்போ 7293 ரூபாவா, அதோட இந்த ஜிஎஸ்டி வந்து போடணும். ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 218 ரூபா வருது. அதுதான் வந்து 7511 ரூபா. அப்போ நம்ம
1 கிராம் வந்து வாங்கும்போது நமக்கு 7511 ரூபா வந்து கிடைக்குது. இதே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 2% வேஸ்டேஜ் போட்டனால பார்த்தீங்க அப்படின்னா 7511 ரூபா வருது. இதே இந்த காயினை வந்து நான் வேஸ்டேஜ் இல்லாமல் இப்போ ஜிஆர்டி மாதிரி இங்கேயும் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா நான் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் தான் பே பண்ணியிருப்பேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 7365 ரூபா வந்து எனக்கு வந்து இந்த காயின் வந்து வாங்கியிருப்பேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 7511 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் காயின். அப்படி இல்லை இந்த காயினே பார்த்தீங்க அப்படின்னா 1% வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னா நான் 7439 ரூபாய்க்கு இந்த காயின் வந்து வாங்கியிருப்பேன். இங்கே எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டும் அப்புறம் வேஸ்டேஜையும் வந்து இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7222 ரூபா வந்து கிடைக்குதா. இதை கூட்டும்போது இதோட பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டியை வந்து இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணுறாங்க. அப்போ ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 217. இதோட இந்த நம்ம வேஸ்டேஜ் கூட்டி வச்சுருந்தோம்ல அதையும் இதையும் வந்து ப்ளஸ் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா 7439 ரூபா வந்து நமக்கு கிடைக்குது. இதே நான் வந்து 3% காயின் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா 7586 ரூபா வந்து நான் அந்த 1 கிராம் காயின் வந்து கொடுத்து வாங்குகிறோம். ஏன் இந்த வேஸ்டேஜ் வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து மெயின். ஸோ எவ்வளோ நம்மள்ட்ட இருந்து அமௌண்ட் போகுது, ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு 2% கூட ஓகே, ஆனால் 3% வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஆஃபர் டைமில் வாங்குறது வந்து பெஸ்ட்டு தானே. ஸோ அது வந்து ஜிஆர்டியில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கும், ஸோ அதுதான் நீங்கள் கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள். இதே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து மொத்தமாக 1 கிராமுக்கு கோல்டு காயின் வாங்குகிறேன் அப்படின்னா நான் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கணும். இதே 0% காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நான் 7365 ரூபா கொடுத்து நான் வாங்கியிருப்பேன். இதே பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் இவ்வளோ தான் வாங்கியிருப்பேன். இந்த காயினை நான் 7365 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பேன். இதே நான் 1% வேஸ்டேஜ் போட்டது வாங்கியிருந்தேன் அப்படின்னா 7439 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருப்பேன். இதே 2% வேஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா நான் 7511 ரூபா கொடுத்து இந்த வந்து காயின் வந்து வாங்கியிருப்பேன். இதே 3% வேஸ்டேஜ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நான் 7586 ரூபா கொடுத்து வந்து வாங்கினேன். ஸோ இந்த ஒரு காயினே பார்த்தீங்க அப்படின்னா நான் இவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்து வருது. ஸோ ஒவ்வொரு வேஸ்டேஜுக்கும் டிஃப்ரெண்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 1%க்கு வந்து 72 ரூபா வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. 2%க்கு வந்து 143 ரூபா வேஸ்டேஜ் போடுறாங்க. 3%க்கு பார்த்திங்க அப்படின்னா 215 ரூபா வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இதே நம்ம 100 mg கோல்டு காயின் வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது, ஆனால் மேக்கிங் சார்ஜ் வந்து உண்டு. மேக்கிங் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75 ரூபா வந்து போடுவாங்க. இப்போ 100 mg காயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் வந்து 75 ரூபா தான் வந்து போடுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 790 ரூபா வந்து கிடைக்குது. இது ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24 ரூபா. அப்போ இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 814 ரூபாய்க்கு வந்து இந்த 100 mg கோல்டு காயின் வந்து நம்ம வாங்கலாம். இதே 500 mg கோல்டு காயின் பார்த்திங்க அப்படின்னா 3575 ரூபா. அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா 75 ரூபா வந்து போடுறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 3650 ரூபா. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டோம் அப்படின்னா 110 ரூபா வந்து ஜிஎஸ்டி வந்து வருது. மொத்தம் நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3760 ரூபா வந்து இந்த 500 mg காயின் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ 0%க்கு வாங்குறதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது, நம்ம 1%, 2%, 3% கொடுத்து வாங்கணும். காயின் வேஸ்டேஜ் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இதிலே வந்து அமௌண்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம 1% வாங்கணும் அப்படின்னா இந்த 72 ரூபா வந்து போடுறாங்க. இதே நீங்கள் 0% வாங்கினா அந்த 72 ரூபா நமக்கு லாபம். இதே 2% வாங்கும்போது 143 ரூபா போடுறாங்களா. இதே நீங்கள் 0%ல் வாங்கும்போது நமக்கு இந்த 143 ரூபா லாபம். அதே மாதிரி 3%ல் வாங்கும்போது நமக்கு 215 ரூபா. அதே 0%ல் வாங்கும்போது இந்த 215 நமக்கு வந்து லாபம். இந்த 1 கிராம் காயினே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகி நம்ம வாங்குகிறோம். ஸோ அதனால் வேஸ்டேஜ் வந்து மெயின். நீங்கள் அந்த வேஸ்டேஜ் பார்த்து வந்து நீங்கள் காயின் வாங்கிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஷாப்பில் காயின் வந்து நீங்கள் சேவ் பண்ண பாருங்கள். ஏன்னா நமக்கு கொடுக்கும்போது வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணி நமக்கு எடுத்துவாங்க. வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இதாகாது, மணி கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொன்றா வாங்கும்போது நீங்கள் ஒரு கடையில் கொடுக்கும்போது கழி வந்து அதிகமாக போகும். ஓகே, இந்த வேஸ்டேஜ் கால்குலேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தேர்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.